நீங்களும் இந்தியன் ரயில்வேஸ்ல இன்கம் டாக்ஸ்ல இல்ல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் த்ரூ ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் சில நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த நார்ம்ஸை நம்ம கிளியர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ண முடியுமே. முதல்ல நீங்க ஆல் இந்தியா யூனிவர்சிட்டிஸ்ல லைக் உங்களோட யூனிவர்சிட்டிஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க பண்ற ஆல் இந்தியா யூனிவர்சிட்டிஸ்ல கோல்ட், சில்வர் ஆர் பிரான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மெடல் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் நார்ம்ஸ். செகண்ட், ஜூனியர் நேஷனல் ஆர் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ்ல கோல்ட், சில்வர் ஆர் பிரான்ஸ் ஏதாச்சும் ஒரு மெடல் பண்ணியிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. தேர்ட், ஏசியன் ஆர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல ஜூனியர் ஆர் சீனியர் கேட்டகரியில நீங்க கோல்ட், சில்வர் ஆர் பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணியிருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இப்போ நான் சொன்ன 3 நார்ம்ஸ்ல நீங்க ஏதாச்சும் நார்ம்ஸை கிளியர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி டு அப்ளை. முக்கியமா உங்க ஏஜ் 25 குள்ள இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல உங்க கேட்டகரிக்கான கால் ஃபார் வந்திருந்ததுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண கொஞ்ச நாள்லயே உங்களோட ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க இஃப் யூ ஆர் எலிஜிபிள். அப்ப நீங்க ட்ரையல்ஸ் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா கவர்மெண்ட்ல செலக்ட் ஆகலாம். இது மாதிரி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.